ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சசயோகம் தரும் நன்மைகளும் தீமைகளும், சங்கடமும் சந்தோஷம். இதன் தலைப்பு. பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு முக்கியமான யோகம் சசயோகம். இந்த பஞ்சமகா புருஷர்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சனி. இவங்க தான் இரட்டை வீடு கொண்டவர்கள். ரெண்டு வீடுகள், ஒரு ஆண் வீடு ஒரு பெண் வீடு, ரெண்டுமே இவங்களுக்கு வந்து சொந்தமாக இருக்கும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இரட்டை வீட்டு தன்மை கிடையாது. ராகு கேதுகளுக்கு சொந்த வீடே கிடையாது. இந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி தனிமனித வாழ்க்கையில் செழிப்பையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார வெற்றியையும் வளர்ச்சியையும் ஆயுள் பலத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவர்கள் தான் இந்த பஞ்சமகா புருஷர்கள். இந்த பஞ்சமகா புருஷர்களில் பூமிக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய செவ்வாய், குரு மற்றும் சனி, இந்த மூணு பேரும் தரக்கூடிய யோகம் கொஞ்சம் வலிமை அதிகமானதாகவே இருக்கும். செவ்வாய் தரக்கூடியது ருச்சக யோகம், இதை பற்றி நம்ம காணொலிகள் பேசியிருக்கோம். சனி தரக்கூடியது சசயோகம். குரு பகவான் தரக்கூடியது வந்து அம்சயோகம். இவங்க மூணு பேரும் தரக்கூடிய யோகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியாளராய் அவனை உருவாக்குறதுக்கு துணை புரியக்கூடியவை. அதில் ஒரு யோகம் தான் சசயோகம். உங்கள் லக்னத்திற்கு கேந்திரத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைஞ்சார்னா இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். திக்பலத்தில் கூட இந்த யோகம் கிடைக்குமா அப்படின்னு உடனே கமெண்டில் கேள்வி கேட்பாங்க. திக்பலம்ங்கிறது ஆட்சி பலத்துக்கு நிகரானது என்றாலும் கூட ஒரு யோகத்தை தரக்கூடிய அளவுக்கு அது வலிமையானதாக இருக்கும்னு எடுத்துக்க முடியாது. தென் ஓரளவுக்கு வேலை செய்யலாம். இயற்கை பாவிகளில் சனி ரொம்ப மோசமான ஒரு கிரகம். இதில் ஒன்றும் நம்ம மாற்று கருத்தை சொல்லவே முடியாது. சனி பகவான் தரக்கூடிய சசயோகம் அப்படிங்கும்போதே அதில் சந்தோஷம் இருக்கிற அளவுக்கு சங்கடமும் கொஞ்சம் இருக்கவே செய்யும். பொதுவாக பாவக்கோள்கள் நமக்கு யோகம் தருது அப்படின்னா நம்ம அதற்கு சில விலை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சுபக்கோள்கள் தரக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து நல்ல குடும்பத்தில் பிறக்கிறது, நல்ல தாய் தகப்பன் அமையிறது, நல்ல கல்வி அமையிறது, நல்ல சூழல்கள் அமையிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, இல்லை நல்ல பிஸ்னஸ் அமையிறதுன்னு அப்படியே ஒரு மாதிரி போயிடும். ஆனால் பாவக்கோள்கள் தரக்கூடிய யோகம் பார்த்திங்கன்னா போராடி தான் ஜெயிக்கணுங்கிறது மாதிரி வந்துடும். முதல்ல நல்ல தாய் தகப்பன் கிடைக்க மாட்டாங்க, அப்புறம் சரியான நேரத்தில் படிப்பு கிடைக்காது, சரியான வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும், சரியான லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கிற மாதிரி அமைய மாட்டாங்க. கஜாமுஜான் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி ஒப்பேத்தி ஒரு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மிக பெரும் ஜாம்பவான்களாக உருவாவாங்க. சுபக்கோள்கள் தரக்கூடிய யோகம் பெருசாக வலிமையானதா, பாவக்கோள்களுடைய யோகம் வலிமையானதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாவக்கோள்கள் தரக்கூடிய யோகம் தான் வலிமையானது. ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிற அளவுக்கு வல்லமையோட குரு பகவானால் ஆக்கவே முடியாது. இது நிதர்சனமான உண்மை. சனி பகவான் தரக்கூடிய மிக பெரும் செல்வாக்க வேற எந்த கிரகத்தாலையும் கொடுத்துட முடியாது. செவ்வாய் தரக்கூடிய அதிகார பதவிகளை மற்ற கிரகங்கள் கொடுத்துடுன்னு சொல்லிட முடியாது. அஃப்கோர்ஸ் சூரியன் தருவார், பட் நான் சொல்கிறது இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களின் அடிப்படை. ஸோ அந்த அடிப்படையில் உங்கள் லக்ன கேந்திரத்தில் சனி பகவான் வலுத்தார்னா, ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு உட்கார்ந்தார்னா, கேந்திரங்கள் அப்படிங்கிறது 1, 4, 7, 10. ஸோ இந்த 4 ஸ்தானங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வலிமையோடு உட்கார்ந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சசயோகம் அப்ளிகேபிள் ஆகும். இதில் சரலக்கணங்கள்னு சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்னங்களுக்கும் 2 வீடுகளில் சசயோகம் அப்ளிகேஷன் ஆகும். இப்போ மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையிலும் மகரத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலையும் கிடைக்கும். கடக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். 4ஆம் இடமான துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையிலும் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும் கிடைக்கும். துலா லக்னத்துக்கு லக்னத்திலேயே உச்சம் பெற்ற நிலையிலும் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும் கிடைக்கும். மகர லக்னத்துக்கு லக்னத்திலே ஆட்சி பெற்ற நிலையிலும் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையிலும் கிடைக்கும். ஸோ இது சரலக்கணங்களுக்கு 2 வீடுகளில் சசயோகம் அப்ளிகேபிள் ஆகும். ஸ்திர லக்கணங்கள்னு சொல்லக்கூடிய நிலைத்த லக்னங்களுக்கு ஒரு வீடுகளில் வந்து சசயோகம் கிடைக்கும். இப்போ ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலையும், சிம்ம லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும், விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும், கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா லக்னத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையிலையும் கிடைக்கும். ஸோ இது நிலைத்த லக்னங்கள். பாக்கி இருக்கக்கூடிய உபய லக்னங்களுக்கு சசயோகம் கிடைக்காது. மிதுன லக்னத்திற்கோ கன்னி லக்னத்திற்கோ தனுர் லக்னத்திற்கோ மீன லக்னத்திற்கோ சசயோகம் வழங்கப்படுவது இல்லை.
புரிஞ்சிச்சுங்களா? இதில் சங்கடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆகாத லக்னக்காரர்களுக்கு சசயோகம் கிடைக்க பெறும்போது, இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்னத்துக்கோ விருச்சிக லக்னத்திற்கோ கடக லக்னத்திற்கோ சிம்ம லக்னத்திற்கோ சசயோகம் கிடைக்கும்போது அவங்க ஏதேனும் ஒன்றை இழந்து தான் இன்னொன்று கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். இப்போ ஒரு மேச லக்னத்துக்கு சசயோகம் அப்ளிகேபிள் ஆகுதுன்னா அவங்க வந்து தொழிலாளர்களுக்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். இப்போ இவங்க வந்து வேலைக்காரங்களை நம்பி தான் இந்த யோகம் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாகவே இருந்தாலும் வேலைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட்டில் திரும்பிட்டாங்கன்னா இவங்களுடைய லாபம் 0 அப்படிங்கிறது மாதிரியான நிலைமைக்கு போயிடும். இப்போ ஒரு கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை துணை விஷயத்தில் கருமையான முரண்பாடுகளை கொடுத்து திருமண முறிவு அல்லது திருமணமே நடக்காத நிலை அல்லது திருமண சந்தோஷத்தை மறுத்து கூட்டாளிகளால் முதுகில் குத்தப்படும் விதிகளை கொடுத்து தான் அந்த யோகம் வேலை செய்யும். சசயோகத்தோட தன்மை என்ன? மக்கள் தலைவர்களை உருவாக்குற யோகங்களில் இதுவும் ஒன்றுங்க. சேவையினாலேயே முன்னேற்றம் அடைகிறது, தன்னலமற்ற சேவையின் மூலம் வளர்ச்சி அடைகிறது, தன்னலமற்ற தொழிலாளர்களை அடைய பெற்று அதன் மூலம் உயர்ந்த புகழையும் அந்தஸ்தையும் பொருளாதார வெற்றியும் பெறுவது. உங்களுக்கு உயிரை கொடுக்குற வேலைக்காரன் கிடைச்சானா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி. என் முதலாளிக்காக நான் என்ன வேணால் செய்வேன், மாடியிலேருந்து குதிக்க சொன்னால் கூட குதிப்பேன், அவன் கையை வெட்ட சொன்னால் கூட வெட்டுவேன்னு சொல்கிற மாதிரி உயிரை கொடுக்குற தொழிலாளிகள் கிடைக்கிறதுங்கிறது சசயோகத்தினுடைய முதன்மையான சிறப்பு. அதே மாதிரி மக்களின் நாயகன் சனி பகவான். அடித்தட்டு மக்கள், மத்திய தரப்பு மக்கள், இவங்க எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற கிரகம் சனி. உழைப்பாளிகளை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சனிங்கிறதுனால இந்த உழைப்பாளர்களுடைய ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சசயோகத்துடைய மெயின் கான்செப்டே அதான். வேலைக்காரங்க மூலமாக ஆதாயம், உழைப்பாளிகள் மூலமாக ஆதாயம், இந்த சமுதாயத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், சமுதாய தொண்டாற்றி அதன் மூலம் மிக பெரும் வெற்றி பெறக்கூடிய யோகிதைகள் இதை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இவர் வந்து ஆட்சி பெற்றாருன்னா சசயோகம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தன் சுகம் அல்லது தாய் சுகம் அல்லது சொந்த ஊர் இதில் ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணிட்டு தான் அந்த யோகத்தை இவரால் அனுபவிக்க முடியும். பாக்கி இருக்கக்கூடிய நட்பு லக்னங்கள் அப்படிங்கிற துலாம், மகரம், கும்பம் மற்றும் ரிஷபம் இவங்களுக்கு வந்து அதிகப்படியான வளர்ச்சியும் நல்ல வேலையும் முன்னேற்றத்தையும் சக ஊழியர்கள் மூலமாக பாராட்டப்படக்கூடிய யோகிதையும் கொடுக்கும். இதில் சரலக்னங்களில் வலிமையான துலா லக்னத்துக்கு இது 2 நிலைகளில் சசயோகம் கிடைக்கும். இந்த 2 அமைப்புகளில் ஏதாவது ஒன்று இருந்ததுனால இவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 100 பேரோ 500 பேரோ 1000 பேரோ சம்பளம் கொடுக்குற ஒரு முதலாளியாக உயர்த்தும். அரசியலில் தீவிரமான ஈடுபாடுகளை கொடுத்து அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சசயோகத்துக்கு உண்டு. மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கக்கூடிய தன்மை சசயோகத்துக்கு உண்டு. விவசாய தொழிலில் மிக பெரும் வெற்றியாளர்களை உருவாக்குறது சசயோகம்தான். ஆயில் அண்ட் கேஸு, மோட்டாரு, ட்ராவல்ஸு, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி சம்மந்தப்பட்டது, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது, பூமிக்கு அடியிலிருந்து இருக்கக்கூடிய கனிமங்கள், கனிம பொருட்கள்னால கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள்னு சனி தரக்கூடிய யோகங்கள் பெரும்பான்மையான நன்மைகள் இருக்கக்கூடியது. பொதுவாக காலபுருஷனுடைய தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகம் சனி. அவர் கர்மகாரகனும் கூட. சசயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்பிறவியில் தொழில் மூலமான வளர்ச்சியை கட்டாயம் அடைவீர்கள். சசயோகத்துடைய இன்னொரு சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுளை கொடுக்கும், நல்ல ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா சனி பகவான் தான் ஆயுள்காரர். அப்போ நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரராக உங்களை ஆக்கிடுவார். மினிமம் 75 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க. பஞ்சமகாபுருஷ யோகங்கள் ஒவ்வொன்றுமே அந்த மாதிரி வலிமையை தரக்கூடியது தான். அதுலேயும் குறிப்பாக சசயோகம் அமைய பெற்றவர்கள் 75 வயசுக்கு மேலே நிச்சயமாக அவங்க ஆயுள் காலத்தை அனுபவிக்க முடியும். இதில் சொல்வாக்கு மிக்கவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் வசதி வாய்ப்பு கூடியவராகவும் தன் உழைப்பினாலேயே மேன்மை அடைபவராகவும் நல்ல உயிரை கொடுக்கும் வேலையாட்கள் அமையப்பெறும் யோகிதை கொண்டவர்களாகவும் இவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு மிகுதியாக கிடைக்கப்பெறும் அமைப்பு உடையதாகவும் இருக்கும். சில லக்னங்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா சனி பகவான் ஒரு இயற்கை சுபர் கிடையாது, கொஞ்சம் பாவி. ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை சுபர்களே சில நேரத்தில் வச்சு செஞ்சுருவாங்க. இப்போ ஒரு மிதுன லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கும் குரு கெடுக்கிற மாதிரி வேறு யாரும் கெடுக்க முடியாது. ஒரு துலா லக்னம் ரிஷப லக்னத்துக்கு அதே குருவே வந்து நெகட்டிவை தரக்கூடிய, ஆனால் குரு வந்து ஒரு இயற்கை சுபர். அப்போ அவர் நேரடியாக வலுப்பெறும்போது அந்த 3ஆம் இட ஆதிபத்தியம், பாதக ஆதிபத்தியம், 8ஆம் இடத்த ஆதிபத்தியங்கிறது தான் அதிகமாக வேலை செஞ்சு ஜாதகர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது பாவக்கோளான சனி பகவான் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குறார் அப்படிங்கும்போது அதில் கண்டிப்பாக ஒரு வேதனை மறைமுகமாக ஒளிந்தே இருக்கும். மேச விருச்சிக கடக சிம்ம இந்த 4 லக்னக்காரங்களுக்கு அந்த வேதனைங்கிறது கொஞ்சம் மிகுதியாகவே இருக்கும். ரிஷப துலாம்
மகரம் கும்பம் இவர்களுக்கு வேதனையின் அளவீடு ரொம்பவுமே குறைவாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து லக்ன சுபரா ஆயிடுறதுனால. ஆனால் சனி பகவான் தரக்கூடிய சசயோகத்துடைய மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா, மெதுவாகத்தான் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒரு சசயோகம் ஒரு ஜாதகத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னா ஒன்று தசை வரணும். அப்படி ஒரு வேலை வரலைன்னாலும் கூட 40 வயசுக்கு மேலே படிப்படியாக ஜாதகர் வளர்ச்சி அடைய ஆரம்பிப்பார். சனி பகவானுடைய புத்திகள்லேயே வெற்றிகள் கிட்டும் யோகிதைகள் உண்டாகும். ஏன்னா எல்லா திசையிலையும் சனி புத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கணிசமான அளவு இருக்கும். 1.5 வருஷம், 2 வருஷம், 2.5 வருஷம், 3 வருஷங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ அந்த புத்திகளிலேயே தான் தர வேண்டிய சசயோகத்தை எப்படியேனும் கொடுத்து விட முயற்சி செய்யக்கூடியவராக இருப்பார். இதில் ரிஷபலக்கணத்திற்கு பாதகாதிபதியாகவும் சனி பகவான் வருவாருங்கிறதுனால அவர் தன்னை தியாகம் செய்து குடும்பத்திற்காக உழைத்து மேன்மை பெற வேண்டும். இந்த தியாக நோக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்க வேண்டியதும் ஒரு அவசியமாக இருக்கும். சசயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, நீங்கள் வந்து தியாகம் பண்ண ரெடியாக இருக்கணும். உங்களையே நீங்கள் சில நேரங்களில் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் வரும். மக்களுக்காக, மக்கள் தலைவனாக உருவெடுப்பதற்காக, முன்னேற்றத்தை சந்திப்பதற்காக அந்த தியாக மனப்பான்மையை வெற்றி கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதை செஞ்சால் தான் சசயோகம் முழுமை பெறும். அதே மாதிரி சசயோகத்துடைய முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா நித்திய அன்னதானம். உங்களால் முடியும் போதெல்லாம் உணவை தானமாக வழங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுவார். மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். தன்னலமற்ற சேவைகள் அனைத்துக்கும் சொந்தக்காரர் சனி. ஸோ மக்கள் சேவை பிரதானமான குறிக்கோளாக இருக்கணும். நம்மளுடைய முயற்சிகளில் ஏதேனும் ஒரு பங்கு, ஒரு 25% மக்களுக்கு சேவை புரியறதா, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதா, உடல் உழைப்பினால் அவங்களுக்கு செய்யக்கூடியதா, அன்னதானம் செய்யக்கூடியதா, கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியதா, முன்னின்று வழிநடத்தி செல்லக்கூடியதா இருக்கணும். நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சசயோகம் உங்களை கோபுரத்தின் உச்சத்தில் கொண்டு சென்று அழகு பார்க்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியும் உண்டு. ஸோ சசயோகமும் அந்த மாதிரியானது தான். ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் இதுவும் நீண்ட ஆயுளோடு வளர்ச்சி பாதையில் உங்களை வளர வைக்கும் யோகங்களில் ஒன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.